நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்தால்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் என உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் ஏற்கனவே வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்தால்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் என உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட சூழலில் தற்பொழுது மீண்டும் கிளைச்சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் மற்றும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உறவினர்கள் அவர்களது உடலை வாங்க மறுத்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கள நிலவரம் என விரிவான விவரம். நிச்சயமாக சிகாமணி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பெட்டி கடை வைத்துக் கொண்டு தனது பிழைப்பை நடத்தி கொண்டு வருகிறார். இவரது மனைவி மற்றும் ஒரு குழந்தை, ஒரு 4 வயதான குழந்தை என்பது அவருக்கு உள்ளது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி காவல்துறையினர் அந்த அவருடைய பலசரக்கு கடையில் சோதனை என்ற பெயரில் சோதனைத்த போது அவர் குட்கா தற்போது பதுங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் அடைத்துள்ளார்கள். ஆனால் அவர் கடந்த 13ஆம் தேதி அன்று அவர் நேரடியாக இறந்து விட்டதாக சிறையில் இருந்து நேரடியாக அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் அவருடைய உடலை நேற்று உடற்கூறு ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட தலைப்பகுதி, அதே போல முதுகு பகுதி, கை, கால்கள் மற்றும் அவருடைய ஆணுறுப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் 19 இடங்களில் படுகாயம் இருந்தது அவரது உறவினர்கள் நேரடியாக போய் அந்த உடலை பார்த்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக அங்குள்ள மருத்துவரும் நேரடியாக அந்த உடற்கூறு ஆய்வு செய்த போது அது 19 இடங்களில் காயம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் அவர் நடத்தி வந்த ஒரு பெட்டி கடையாகும். இந்த கடையில் வைத்துதான் நேரடியாக அவரிடம் அந்த குட்கா என சொல்லக்கூடியது காவல்துறை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தது இந்த கடையில் இருந்ததா. இதற்கு பின்புறத்தில் அவருடைய வீடு என்பது இருக்கிறது. அவரது வீட்டில் தான் நேரடியாக அங்கிருந்து அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். குறிப்பாக சிறை காவலர்கள் 3 பேர் நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்துள்ளார்கள். மேலும் நீதிமன்ற காவலில் உள்ள ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவரது வீட்டிற்கு காலையிலிருந்தே பலர் நேரடியாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் சபரிவர்மன் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் 3வது நாளாகவும் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் காட்சி தான் நேரடியாக பார்க்கிறோம். ஏனென்றால் கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் முக்கியமான யாரெல்லாம் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவருமே நேரடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பது அவரோட கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக அவர்கள் போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டத்தின் போது நேரடியாக அவர்கள் சொல்லக்கூடியது இந்த சம்பந்தப்பட்ட அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் என்பதால் அவருடைய கோரிக்கை உள்ளது. அவரோட சகோதரி கௌதமி நம்மிடம் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். அப்பா வணக்கமா, என்னமா நடந்தது சம்பவம்? என்ன நடந்தது? நீங்க இன்னைக்கு அவனை கெட்டி அவனை கையை கெட்டி அவுத்துட்டு நீங்க அடிச்சா கூட அவன் திருப்பி அடிக்க மாட்டான் மேடம். அவனால தடுக்க கூட முடியாது. ஒரு கை வச்சு இப்படிதான் மேடம். என் கை இருக்குல்ல, நானும் ஹேண்டிகேப் தான், இப்படிதான் இருக்கு மேடம். அவனுக்கு கை ஸ்ட்ரென்த் இருக்காது அதுல. அப்படி எப்படி மேடம் அவன் வயலன்ட் பண்ணுவான்னு நீங்க சொல்லலாம். அவங்க போய் சொல்றாங்க. என் தம்பியை மெனக்கெட்டு வஞ்சன்ஸ் வச்சுதான் அவனை அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த 19 இடத்துல என் தம்பிக்கு அடி விழுந்திருக்கு. 19 கை ஊனமுச்சு கைய 3 இடத்துல அடிச்சு உடைச்சிருக்காங்க. 3 இடத்துல அடிச்சே உடைச்சிருக்காங்க. வலது கையில இந்த மணிக்கட்டு இந்த இதுல நின்னமா இந்த கையிடம் இந்த இடத்துலயும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. மண்டையில அடிச்சிருக்காங்க. முதுகு ஃபுல்லாவே ரத்த காயங்க, ரத்த கட்டுக்கள் அடிச்சு சவிட்டு 2 முட்டை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது எக்ஸ்ரேல உடைஞ்சிருச்சுனே இருக்கு. அடி பாதத்துல அடிச்சு உடைச்சிருக்காங்க. இவ்வளவு சித்திரவதையும் என் தம்பி அனுபவிக்கும் போது விட்டுருங்க சார் சொல்லிருப்போம்ல, விட்டுருக்கலாம்ல. குத்துயிரும் குறையுமா தந்தா கூட என் பிள்ளைய நாங்க காப்பாத்திருப்போம்ல சார். கொன்னு கோழியில வச்சு தரணுமா? செத்துட்டான்னு கூட இன்ஃபர்மேஷன் பண்ணல. 6:30 மணிக்கு உன் தம்பி ஆசாரிப்பழம் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கு. நீ வாங்க ஆசாரிப்பழத்துக்கு போகணும்னா அங்க இருந்து ஓடி வரோம். 7:30 மணிக்கு வழியில சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். எப்படி இறங்கி உடனே அரெஸ்ட் பண்ண
2 போலீஸ் அங்க இருந்தாங்க, நான் பார்த்தேன். அவர்கிட்ட போய் கேக்குறேன், சார் தம்பி எந்த ரூம்ல வச்சிருக்கீங்க, என்ன உன் தம்பி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான், மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. என்கிட்ட காணிக்காம அவன் முகத்தை நான் பார்க்காம நீங்க எப்படி சார் நீங்க கொண்டு போய் மார்ச்சரியில வைக்க முடியும்? இல்ல அது நீ டாக்டர்கிட்ட கேட்டுக்கோ. டாக்டர்கிட்ட போனா அங்க கேட்டை பூட்டிட்டாங்க, உள்ள விடல. அங்க உள்ள ஒரு நர்ஸ் சொன்னாங்க, ஏமா 5 மணிக்கே கொண்டு வந்துட்டாங்க, செத்து தான் கொண்டு வந்தாங்க, இங்க கூட யாரும் இல்லம்மா, அனாதேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு மாச்சரி கொண்டு போயாச்சு. அங்க போய் பார்க்க 3 ட்ரப்பு முயற்சி பண்ணேன், பூட்டு இல்ல, சாவி தொலைஞ்சு போச்சு, பார்க்க முடியாதுன்னாங்க. அவ்வளவு அதுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணோன்னே எஸ்பி ஸ்டாலின் சார் வந்து எனக்கு உள்ள கூட்டு போய் காணிச்சாங்க. இந்த முகம் மட்டும்தான் நான் அப்ப பார்த்தேன், இதெல்லாம் கருத்து இருந்து ஷோல்டர் எல்லாம் பார்க்க முடியல. திரும்பி மேஜிஸ்ட்ரேட் சார் என்னை கூட்டிட்டு போய் ஃபுல் பாடியும் பார்த்து, நீ பாரு எங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு பாரு, அங்க வச்சே சொன்னாங்க பாரு. அவ்வளோ அடியும் பார்த்தேன், அம்மா அவ்வளோ அடி. என் பிள்ளையோட வர்மஸ்தானம் பிறப்பு உறுப்பு ரத்த கட்டி போய் இருக்கு, விதைக்கு ரத்த கட்டி போய் இருக்கு, சவுட்டி இருக்காங்க அதுல போயிட்டு. என் பிள்ளை என்ன துடி துடிச்சிருப்பான், கொஞ்சம் விட்டுருக்கலாம்ல, கொஞ்சம் விட்டு என்ன காரணம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு முத வாழ்க்கையில சப்ஜெயிலுக்குள்ள போறான், அவன் போக வேண்டிய அவசியமே இல்ல. போய் கேஸ் போட்டு அவனை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அதை எதுக்கு மேடம்? நான் திங்கக்கிழமை வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன், சனிக்கிழமை அவன் கொடியை கொண்டு ஒரு போலீஸ் தந்துட்டு போகுது, ஞாயிற்றுக்கிழமை அவன் காதுல போட்டு இந்த கம்மலை கொண்டு தந்துட்டு போகுது. எதுக்கு வேலை பார்க்காங்க? இங்க யாரெல்லாம் இருக்கா, என்ன செய்யாங்க? கொண்டுட்டாங்க மேடம், கொண்டுட்டு இப்ப ஒவ்வொரு காரணம் சொல்லாங்க. அவங்க கைதிகளுக்கு எனக்கு தம்பிக்கு சம்பந்தமே கிடையாது, என் தம்பிக்கு சம்பந்தமே கிடையாது. என் தம்பி யாரும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டான், அவன் சண்டை போட மாட்டான், அவனால எடுத்து பேச கிடையாது. நீ அடிச்சியா, சரி போ அடிச்சிட்டு போ அப்படின்னு தான் போவான். போட்டு விடுங்க, எத்தனை வேட்டாலும் கேளுங்க. என் தம்பிக்கு குடிப்பழக்கம், வீட்டுல இருக்கான், என்னைக்காவது நாங்களாம் வாழ்ந்துடும் சந்தோஷமா இருக்கானே குடிப்பான் வர, அவனுக்கு குடிப்பழக்கம் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அவனுக்கு ஸ்ட்ரோக் வராது, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அவனுக்கு வலிப்பு வராது. மாற போலீஸ் போன் பண்ணி அவன் குடிப்பான் தானே, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நான் குடிப்பான் தானே, அவனுக்கு வலிப்பு வரும் தானே, அவன் வீட்டுல சண்டை போடுவான் தானேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லவே இல்லை, எல்லாத்தையும் ஜோடிக்காங்க. என் தம்பிக்கு எந்த பழக்கமும் கிடையாது. குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன டிமாண்டுமா உங்களுக்கு? என்ன டிமாண்டுக்காக இப்ப 3வது நாளா உடலை வாங்காம இப்ப என்ன டிமாண்ட் பண்றீங்க சார்? எங்களுக்கு அங்கீகாரமான ஒரு இதுவும் அவங்க தரல, சிஎம் எந்த ஒரு அறிவிப்பும் தரல. இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது மட்டும்தான் பண்ணிருக்கீங்க. இன்னும் இருக்கா சார்? அவ்வளவு நான் என்ன சார் பாப்பேன்? நானு என் அம்மா அப்பா அவ மட்டும் தானே சார் வீட்டுல. எந்த ஆம்பளை இருக்கிறார்? ஆம்பளை எல்லாம். அவளுக்கு அதிகாரமா ஒரு நிரந்தரமான வேலை, தற்காலிக வேலை எனக்கு வேண்டாம், நிரந்தரமான வேலை, படிப்புக்குள்ள வேலை வேணும். இந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரம் வேணும், இந்த பிள்ளைக்கு நிவாரணம் வேணும். எனக்கு அதான் டிமாண்ட். எனக்கு அது சிஎம் தான் அறிவிச்சு தரணும். எல்லாரும் நான் தரேன் 5 லட்சம், நான் தரேன் 10 லட்சம் சொல்லிட்டு போயிருவேங்க. எனக்கு சிஎம்ல இருந்து அதிகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்.